கிட்ஸ் பெஸ்டியில் ஸ்க்ரூ கார் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க, கொஞ்சம் பேர் வாங்க தவறி இருப்பீங்க. இன்னும் 5 நாளில் அதை ரீஸ்டாக் பண்ணிடுவோம். இப்போ அதே மாதிரி சூப்பரான ஒரு ப்ராடக்ட். நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுடைய ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும், அவங்க கூட நம்ம என்கேஜாக இருக்கணும், இல்லை அவங்களுடைய மியூசிக்கல் அந்த ஒரு நாலேஜை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 15 நோட்ஸ் உடன் சைலோஃபோன் கிட்ஸ் பெஸ்டியில் 399 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம். கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க, குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. இது 15 நோட்ஸ், இது 12 நோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது 399. கொஞ்சம் நாட்களுக்கு மட்டும்தான் இந்த விலைக்கு நம்மளால் கொடுக்க முடியும். கம்பேர் பண்ணி பாருங்கள். உடன் ஐட்டம், பேட்டரிலாம் எதுவுமே இல்லை. பட் குவாலிட்டி, சவுண்ட் அப்படிங்கிறதும் நம்ம குழந்தைகளை என்கேஜாக வச்சுருக்கிறதுலையும் இதை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கீழே அதுக்கான லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்க போகுது, எப்படி அமெரிக்காவை செழுமைப்படுத்த போகிறார் அப்படின்னு சொல்கிற அந்த கேள்வி எல்லாமே மிகப்பெரிய கேள்வியாக மாறி நிற்கிறது. அதுலேயும் குறிப்பாக எலன் மஸ்க் அவர்கள் வந்திருக்காங்க, விவேக் ராமசாமி அவர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதும், இன்னும் சில முக்கியமான நபர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதும், அமெரிக்காவில் இப்போவே சும்மா அதிர்வு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. பேரை சொன்னாலே சும்மா அதிர்றதில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி சில நபர்களுடைய பெயரை சொல்லும்போதே அவங்க அமெரிக்காவுக்கு எதிராக என்ன செஞ்சுருக்காங்க, அமெரிக்காவுக்கு ஆதரவாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத புட்டுன்னு வைக்கிறாங்க ஒவ்வொரு பத்திரிக்கையும். அதை படித்த பிறகு டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி, அதிகாரம், அரசியல், அவங்களுடைய அந்த ஒரு கவர்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் இப்போவே ஒளிமயமான எதிர்காலம் அமெரிக்காவுக்கு தெரிவதாக பல நபர்களும் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். ஹி வில் மேக் அமெரிக்கா சிக் அகெயின் அப்படின்னு சொல்லி ஒரு நபரை விமர்சிக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள். அவர் யாருன்னா ராபர்ட் எஃப் கென்னடி ஜூனியர் அவர்கள் தான். இவர் தான் HHSனுடைய ஹெட்டாக பதவியேற்க போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. ஆக்சுவலாக இந்த ராபர்ட் எஃப் கென்னடி அப்படிங்கிறவர் மிகப்பெரிய அளவில் வேக்சினுக்கான எதிர்கருத்துக்களை கூறி வந்தவர். ஸோ அவர் அமெரிக்காவினுடைய HHSனுடைய ஹெட்டாக மாறுகிறார் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட நிலைமை என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ பல நபர்களிடம் எழ ஆரம்பித்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் என்னுடைய சகாக்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்கப்பா, அதில் எந்த விதமாக மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவர் எடுத்த முடிவுக்கு அசராமல் நின்றுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா ஜெர்மனியுடைய ஸ்கோல்ஸ் அவர்களும் புட்டின் அவர்களும், ஜெர்மனியும் ரஷ்யாவுமா என்ன விக்கி சொல்ற, எதிரெதிரால நின்றுட்டு இருந்தாங்க. ஜெர்மனி உக்ரைனுக்கு அடுத்த உதவிகள் செய்ய போகிறது, அடுத்ததான் அமெரிக்கா கைவிட்டுருவாங்க உக்ரைனை. ஏன்னா தெரியும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனுக்கான உதவிகளை கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டுவார். அப்போ ஐரோப்பிய ஒன்றியம் இல்லாட்டி ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகளில் யார் சிறந்த நாடு, அவங்க உக்ரைனை வழிநடத்த போகிறார்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ஜெர்மனியை கை காண்பித்தார்கள். அப்படிப்பட்ட ஜெர்மனியினுடைய ஸ்கோல்ஸ் அவர்கள் 2 வருடங்களில் முதல் முறையாக புட்டின் அவர்களிடம் ஃபோன் கான்வர்சேஷனில் ஈடுபட்டார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஃபோன் கான்வர்சேஷன், புட்டின் அவர்கள், ஜெர்மனி. இப்போ டிபி ட்ரூப்ஸுக்கு ஒரு தாட் வந்திருக்கணுமே, ஒரு ஐடியா வந்திருக்கணுமே, ஒரு கனெக்டிங் த டாட்ஸ் வந்திருக்கணுமே. ஜெர்மனியில் ஆட்சி கவிழ்ப்பு அப்படிங்கிறது வந்தது. அடுத்ததாக ஜெர்மனியில் எலெக்ஷன் அப்படிங்கிறது வரப்போகுது. அதே ஜெர்மனி இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, சில அவங்களுடைய ஃபாரின் பாலிசி, அதே மாதிரி உக்ரைனுக்கான உதவிகளை நிறுத்துவது அப்படிங்கிறதுலாம் முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஜெர்மனியுடைய அரசாங்கத்துக்கு பெரிய எதிர்ப்பு வந்ததே உக்ரைனுக்கு இதுக்கு மேலே உதவ வேண்டாம் அப்படிங்கிறதுனாலையும், சில குரூப் என்ன சொல்கிறாங்க, இன்னும் உதவணும், ஜெர்மனியினுடைய கரன்சியை நம்ம அச்சடித்து உக்ரைனுக்கான உதவிகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சில நபர்கள் சொல்லுவதும், இப்படின்னு சொல்லி தான் ஜெர்மனியினுடைய அந்த ஆட்சி அப்படிங்கிறது 3 கட்சிகள் சேர்ந்து தான் ஜெர்மனியில் ஆட்சி அமைத்திருந்தார்கள். அப்போ இந்த பிரச்சனை வந்ததுனால தான் ஜெர்மனியுடைய ஆட்சி அப்படிங்கிறது கலைகிறது. அங்கிருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஜெர்மனியுடைய ஸ்கோல்ஸ் அவர்கள் ஃபயர் பண்ணுறாரு. பல சிக்கல்கள் உருவாகுது, நம்பிக்கையில்லா தீர்மானம் ஏற்படுகிறது, எலெக்ஷன் அப்படிங்கிறதுக்கான டேட் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் ஆக போகிறது. இதுக்கு நடுவில் தான் ஸ்கோல்ஸ் அவர்கள் புட்டின் அவர்கள் கூட பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லும்போது, எங்க நீங்களும் நானுமே அதை எதிர்பார்ப்புடன் பார்க்கிறோம். அப்படின்னா இன்டர்நேஷனல் சமுதாயம் அதை எதிர்பார்க்காம இருப்பாங்களா என்ன? ஏதோ ஒரு மாற்றம் நிகழப்போகிறது. உக்ரைனுக்கான முக்கியமான அப்டேட்டாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததான் லெபனன் தான். கடந்த 2 தினங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லெபனனில் 30க்கும் அதிகமான ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்தியிருக்காங்க IDF. 30க்கும் அதிகமான தாக்குதலா 2 தினங்கள்யா? என்னப்பா நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அப்போ யுத்தம் இன்னும் நிற்கலையா அப்படின்னு கேட்டால் யுத்தம்லாம் நிற்கவே கிடையாது. யுத்தம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது.
நார்த்தன் காசா பகுதி, சதன் லெபனன் பகுதி இப்படின்னு சொல்லி யுத்தம் நடந்த ஏரியாக்கள், நம்ம சொன்ன அப்டேட் கொடுத்த அந்த ஏரியாக்களில் இன்னும் யுத்தம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹிஸ்புல்லா இங்கே தாக்குதல் நடத்துகிறாங்க, இஸ்ரேலினுடைய ராணுவ வீரர்கள் கொல்லப்படுறாங்க, இஸ்ரேலினுடைய மெர்கவா டேங்குகள் அப்படிங்கிறதுலாம் அழிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிற செய்தி வரும்போது அடுத்ததாக இஸ்ரேல் திரும்ப ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக லெபனன், சவுதன் லெபனன், பெய்ரூட் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமான அந்த யுத்தம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லாமல் தினசரி ஒரு செய்தியாக இந்த இஸ்ரேல் மற்றும் லெபனுடைய யுத்தமும் மாறிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ லெபனனுடைய அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படியே யுத்தம் செய்து கொண்டே இருந்தால் எப்படி, நம்ம பேசாம அமைதி பேச்சுவார்த்தை இஸ்ரேல் கூட சேர்ந்து நடத்தலாமா அப்படிங்கிற அந்த தாட்டுக்கு வந்துட்டாங்களாம். சீக்கிரமா அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ஹங்கேரி. எப்பா வந்துட்டாரியா தலைமை ஆர்பன் அவர்கள். ஆர்பன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரஷ்யாவுக்கு எதிராக நீங்கள் பொருளாதார தடை போடணும் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ரஷ்யாவுக்கு எதிராக நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பொருளாதார தடையும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு நாமளே சவக்குழியை தோண்டுவதற்கு சமம். எனவே ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடை போடுவதை நிறுத்திவிட்டு உருப்படியாக வேற ஏதாவது செய்யலாம்ப்பா அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. அடுத்ததான் அட்டாக் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது தான். கொரியன் அட்டாக் ட்ரோன்ஸ், அதுவும் வடகொரியாவினுடைய அட்டாக் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத சும்மா கட்டன்னு மேனுஃபேக்சர் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருங்கப்பா அப்படிங்கிற உத்தரவை கிம் அவர்கள் கொடுத்துருக்காங்களாம். அப்போ கிம் அவர்களுடைய இந்த உத்தரவு, அவர் ஒரு சர்வாதிகாரி, அவர் உத்தரவு போட்டால் கண்டிப்பாக அது நடந்தே தீரும். அப்போ எவ்வளவு அட்டாக் ட்ரோன்ஸ் யாருக்காக அப்படிலாம் சொல்லி பார்க்கும்போது ரஷ்யா இருக்காங்கள வாங்குறதுக்கு, ரஷ்யாவுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அட்டாக் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறதுக்கான ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தியிருக்காங்க வடகொரியா. சிலஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சிலஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, ட்ரம்ப் அவர்கள் தான் அடுத்த செகண்ட் ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படின்னு சொல்லி. கீழே நிறைய பேர் இவருக்கு என்னப்பா ஆச்சு, செகண்ட் ஜார்ஜ் வாஷிங்டனா அப்படிங்கிற கேள்வி எல்லாமே கேட்டுட்டு வராங்க. லிபியாவில் அடுத்ததாக ஒரு சிக்கல். ஈரானில் எப்படி ஹிஜாப் அப்படிங்கிறது மேண்டேட்டை செய்யப்பட்டதோ அதே மாதிரி லிபியாவிலும் ஹிஜாப் அப்படிங்கிறது அணிந்து வர வேண்டும். அந்த ஹிஜாப் அணிவதற்கான அந்த வரைமுறைகள் இது எல்லாமே கொடுத்து புதிய சட்டம் அப்படிங்கிறத இயற்றியிருக்கிறார்கள். ஸோ லிபியாவில் இப்படியான ஒரு ஹிஜாப் மேண்டேட் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு டிபேட்டாக மாறி இருக்கிறது. சொல்லப்போனால் உள்நாட்டு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக நாம் இதை பார்க்கலாம். இல்லீகல் ஃபுட்பால் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத ஸ்பெயின் இன்று ரத்து செய்திருக்கிறார்கள், முடக்கி இருக்கிறார்கள். ஸோ என்னதான் வளர்ந்த நாடாக இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் இதே மாதிரியான பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. நேற்று கூட நம்ம பார்த்தோம், சவுத் ஆஃப்ரிக்காவில் இல்லீகல் மைனர்ஸ் அவங்களுக்கான அந்த ஃபுட் அண்ட் வாட்டர் எல்லாமே டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா அரசாங்கம் அப்படின்னு சொல்லி 2வது தினமாக அது கண்டினியூ ஆகுவதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சமையல் உலகத்தில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உருவாக்கக்கூடிய அந்த ரெசிபி இருக்குது பார்த்தீங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். வெங்காயம் இவ்வளோ, தக்காளி இவ்வளோ, சிக்கன் இவ்வளோ வேக வைக்கணும், அடுத்ததாக 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 3 டீஸ்பூன் வத்தப்பொடி. என்னையா இது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு எல்லா இன்புட்டையும் கொடுத்து டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக ஒவ்வொரு நாட்டு சமையலை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ராம்ப்ட் வழியாக நம்மலாம் செஞ்சு பார்க்க போகிறோம். ஒரு பெரிய மாற்றமாக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காசா பகுதியில் மனிதாபிமானமற்ற செயல்கள் நிறைய நடந்து வருகிறது அப்படின்னும், இது இப்படியே தொடர்ந்தது என்றால் அங்கே இருக்கக்கூடிய மனித குலத்திற்கு இது ஒரு பெரும் எச்சரிக்கையாக மாறும் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. கனடாவில் மீண்டும் ஒரு ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகிறது. இந்த முறை போஸ்டல் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவினுடைய ஒரு சீக்ரெட் கன்சுலேட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க பல்கேரியாவில் சீக்ரெட் கன்சுலேட்டா? எஸ், இதே மாதிரி சீக்ரெட் போலீஸ் ஸ்டேஷன்லாம் சீனா வச்சு நடத்திட்டு இருக்காங்கப்பா. பல வருடங்களா இதெல்லாம் நடந்துட்டு தான்ப்பா இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. மலேரியாவினுடைய அந்த மேஜிக் ட்ரக் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அதை பற்றியான விஞ்ஞானிகளுடைய ஆய்வுகள் இன்னும் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற தகவலும், மலேரியா இல்லாத பூமியை சீக்கிரமாக நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிஸ்தான் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் கிட்டத்தட்ட 23க்கும் அதிகமான தீவிரவாதிகளை நாங்கள் கொன்றுவிட்டோம் என்கிற அறிவிப்பை வெளியில விட்டிருக்காங்க ஈரான். ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. கருத்துக்கள்னா கமெண்ட்ஸ் தான், வரவேற்கப்படுகின்றன. நான் ஈகர்லி வெயிட்டிங் அப்படிங்கிறது தான். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த 50 நோட்ஸ் சைலோஃபோன் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும்னா கீழே கிட்ஸ் பெஸ்டி லிங்க் இருக்குது. இல்லை எனக்கு 12 நோட்ஸ் போதும், அதனுடைய சின்ன சைஸ் போதும் அப்படின்னா அதுக்கான லிங்கையும் கீழே கொடுத்துட்றேன். ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.